30 வயசில் நான் வெளிநாட்டுக்கு போனேண்ணே. எனக்கு ஒரு பொண்ணு ஒரு பையன். 2 பேரையும் செலவு பண்ணி நல்லா படிக்க வச்சேன். பொண்ணு படிச்சிடுச்சு. பையன் போனான், சர்டிஃபிகேட் வாங்கலை. பொண்ணு நல்லா படித்தது அங்கேயே ஒருத்தனை கல்யாணம் பண்ணிட்டு ஓடிடுச்சு. சரின்ட்டு நாங்களும் விட்டுட்டோம். சரி ஒரு தானே அப்படின்னு என் மனைவி வறுமையும் தெரியாமல் ரொம்ப செல்லமாக வளர்த்துட்டா. சரி பயலை வெளிநாட்டுக்கு அழைச்சி வச்சுட்டு நம்ம ஊருக்கு போயிடலாமே அப்படின்னு பார்த்தா அந்த பயலை வெளிநாட்டுக்கு அழைச்சேன். அவள் 3 மாதம் கூட நிற்கலை. இங்கே அடிக்கிற வெயிலில் என்னாலெல்லாம் இந்த வேலை பார்க்க முடியாது, கஷ்டப்பட முடியாது, நீ கஷ்டப்படுற மாதிரி நம்மளால் முடியாதுன்ட்டு ஓடிட்டான். என் மனைவி சண்டை போடுறா, என் பிள்ளைய இந்த வெயிலில் கொண்டு போட்டு கொன்று நீ ஊருக்கு அனுப்பியிருக்கிறியே, நீ எல்லாம் ஒரு அப்பனா அப்படின்னு. நான் சொன்னேன், இந்த வேலை தாண்டி நான் இவ்வளோ நாளாக பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நான் சொல்கிறப்ப, நீ பார்ப்ப என் பிள்ளை பார்ப்பனா அப்படின்னு ஒரே வார்த்தையை சொல்லிட்டா. எனக்கு 58 வயசாகிடுச்சு, முதுகுலியெல்லாம் வந்துருச்சு. சரி ஊருக்கு போகணுன்ட்டு போனேன். ஐயோ போனதுக்கு பிற்பாடு தான் ஏண்டா இந்த ஊருக்கு வந்தோம், அங்கேயே இருந்து செத்துருக்கலாமே அப்படின்னு நினச்சேன். என் மனைவி அப்படி குடும்பம் பண்ணுறா, எந்த கட்டுப்பாடும் இல்லை, ஆடம்பர செலவு, நினச்சதை பண்ணுறா. நான் ஏதாவது இடைக்கடை ஏன் இதை பண்ணுற இதை செய்கிற அப்படின்னு சொல்ல போவ, ஐயோ அவ்வளோ சண்டை. நாங்கள் இவ்வளோ நாளாக நிம்மதியாக இருந்தோம், நீ அங்கேருந்து இங்கே ஏன் இதை செய்கிற அதை செய்கிற அப்படின்னு பொழுதுனைக்கும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிற, உனக்கு தானே மாதம் 2500 மாத்திரை மருந்து வாங்கி நாங்கள் அழுகுறோம், உன்னால் தானே இவ்வளோ பிரச்சனை அப்படின்னு பெரிய பிரச்சனை ஆகிடுச்சுண்ணே. நான் பண்ண தப்பு, என் மனைவி பேரில் ஒரு வீடு கட்டினேன், என் மனைவி பேரில் 1 ஏக்கர் இடம் வாங்கினேன். அது செய்யவே கூடாதுண்ணே. நம்ம பேரில் வீடு கட்டணும், நம்ம பேரில் இடத்த வாங்கணும். அந்த சொத்துக்காவது நமக்கு மரியாதை இருக்கும், நம்ம பேச்சுக்கு மதிப்பு இருக்கும். தயவு செஞ்சு எல்லாத்தையும் அவங்க பேரில் நம்ம எழுதி வச்சுக்கிட்டு இன்றைக்கி நான் போய் 2500 3000 கையேந்திரப்ப கூனி குறுகி வெக்கப்பட்டு அவமானப்பட்டு நான் நிற்கிறேன். கொடுக்குறேங்கிறாளோ இல்லைங்கிறாளோ அப்படின்னு அவள் படுத்துகிற பாடு பெரும் பாடாக இருக்குண்ணே. ஏன்னா எனக்கு பயமாக இருக்குது, ஏன் வீட்டை விட்டு வெளியில் போடான்னு சொல்லிடுறாளோ என்னமோன்னு. இந்த மாதிரி சூழ்நிலை யாருக்கும் வரக்கூடாது. தயவு செஞ்சு சம்பாதிக்கிற நீங்கள் உங்கள் பேர்லேயே வாங்கிக்கிறங்க. கடைசி காலத்தில் உங்களுக்குன்னு காசை வச்சுக்கிறங்க. இல்லைன்னா கடைசி காலத்தில் நீங்கள் வெளிநாட்டில் கஷ்டப்படுறதை விட பல மடங்கு ஊரில் கூனி குருவி அவமானப்பட்டு தன்மானத்தை இழந்து கண்ணீரோடு தான் நீங்கள் வாழ்கிறது மாதிரி இருக்கும். பிள்ளையோ மனைவியையோ யாரையும் நம்பாதீங்க. காசு கொடுக்குற வரைக்கும் தான் உங்களுக்கு மரியாதை. காசு உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா எந்த மரியாதை இல்லை, எல்லாம் ஒதுக்கி வச்சிரும் அப்படிங்கிறது தான் உண்மை.